ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போன வருஷம் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் அல்ஃபபெட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் P@L அப்படின்னு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அது வந்து Y75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P@L Y75 அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, இந்த டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், $1#. இதை வந்து எப்படி குறிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டும் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். அது மாதிரி என்னென்னா அந்த டாலர் சிம்பிள் $1# எதோட ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பி எங்கே இந்த சீரீஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2வது இடத்துலேயே இருக்குது பி. பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு எலமெண்ட் விட்டு இருக்குது. எல் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் விட்டு இருக்குது. சரியா? P@L வந்து வரிசலாக இருக்குது. ஒய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சீரீஸ்லேயே ஒய் வந்து கடைசிக்கும் முன்னாடி ஒரு எலமெண்ட் இருக்குது, அதில் இருக்குது. ஒய் 1 விட்டு 7, அடுத்தது அதே மாதிரி 2 விட்டு 5. சரியா? Y75 அப்படி இருக்குது. P@L முன்னாடி இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்டில். Y75 வந்து எண்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா? இது மாதிரி டாலர் சிம்பிள் $1# எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது? 1 2 3 4 5 6வது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது 1 பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 எலமெண்ட் விட்டு 1 இருக்குது. இதுவே ஆஷ் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு எலமெண்ட் தள்ளி இருக்குது ஆஷ். சரியா? இப்போ இதே மாதிரி முன்னாடி போட்டு பார்த்தோம்ல, பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைடில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரே ஒரு எலமெண்ட் தள்ளி இருக்குது. ஒய் அது மாதிரி என்னன்னா கடைசியிலேருந்து ஒரே ஒரு எலமெண்ட் தள்ளி இருக்குது. அது மாதிரி நம்ம என்னென்னா டாலர் சிம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து 5 எலமெண்ட் தள்ளி இருக்குது. கடைசிலேருந்து பார்த்தாலும் 5 எலமெண்ட் தள்ளி இருக்கணும். 4 Y A 7 R 5 எலமெண்ட் தள்ளி எஃப் தான் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்கும். அதனால் எஃப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது டாலர் சிம்பிளுக்கு அடுத்தது 2 எலமெண்ட் தள்ளி 1 பார்த்தோமா, அது மாதிரி இங்கே 2 எலமெண்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது. இப்போ 2 தாண்டி என்னென்னா பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது. அடுத்தது என்னென்னா ஒரு எலமெண்ட் தாண்டி நம்ம பார்த்துருக்கோம் ஆஷ் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா. இங்கே அது மாதிரி ஒரு எலமெண்ட் தாண்டி பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதனால் F.3 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி வேறு ஒரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.